இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ரசமலாய் ட்ரீம் கேக்க நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரீதா செய்யற ரசமலாய் கேக்க பாக்கும்போது சாப்பிடணும் போல இருக்குனா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசமலாய் ட்ரீம் கேக் ஒன்னு ரீதா செஞ்சுட்டு இருக்காங்க. ருத்திகா பாப்பா பாத்தீங்களா இன்னைக்கு சூப்பரா ரெடி ஆயிட்டு நிக்கிறாங்க. இன்னைக்கு ருத்திகா பாப்பாவுக்கு நியூ லுக் கெட்டப் போட்டிருந்தோம். சோ அந்த கெட்டப்ல பாப்பா அப்படியே ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. சரி ஓகே, இந்த ரசமலாய் ட்ரீம் கேக்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் வச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாதாம் மில்க் வச்சு அப்படியே மேலாப்ல சோக் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாதாம் தூள் அப்படியே மேலாப்ல தூவி விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் எப்பவும் போல கிரீம் தான். கிரீம் போட்டு விட்டுட்டு அது மேல வந்து பாத்தீங்கன்னா ரசமலாய் அப்படியே பிச்சு போட்டு விட்டுட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கனாச்சி அப்படியே மேலாப்ல ஊத்தி விட்டுட்டு அதனால ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பாக்ஸை மூடிட்டு ஃப்ரிட்ஜ்ல கொண்டு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் செட் பண்ணி வச்சிட்டாங்க. ஒரு half an hour செட் ஆனதுக்கு அப்புறம் அதை வெளியே எடுத்துட்டு ஒயிட் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா 5வது லேயரா மேல ஊத்தி விட்டுட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் 5 லேயர் இருக்குங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல ரசமலாய் மேல வச்சு விட்டுட்டாங்க. ரசமலாய் வச்சது மட்டும் இல்லாம பாதாம் தூளையுமே அப்படியே மேலாப்ல கொட்டி விட்டாச்சுங்க. ஓகே, இந்த 5 லேயரையுமே அப்படியே ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் வேற லெவல் இருக்குங்க. ஓகே गाइस, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசமலாய் ட்ரீம் கேக் ரெடி. இந்த வீடியோ லைக் தட்டி விட்டுருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே गाइस, பை.